ஃபிஷ் பிரியாணிக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். தண்ணியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, 10 நிமிஷம் ஊறின பாசுமதி அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா வேக வைக்காம 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுலேயே சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரிசி 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். தயிர் தான் முக்கியமாக தேவை. நிறையா தயிர் எடுத்துட்டு மிளகாத்தூள், சால்ட்டு சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்தாச்சு. கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் 3/4 பதத்துக்கு பொரித்து எடுத்துக்கலாம். மீன் 3/4 பதம் வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வந்து வச்சுருக்க தயிரையை அப்படியே கொட்டிக்கலாம். புதினா தலையை அப்படியே துவிக்கலாம். கொத்தமல்லி தலையும் துவிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க மீனை இது மேலே அப்படியே அடிக்கலாம். இது மேலே வடித்து வச்சுருக்க பிரியாணி அரிசியும் கொட்டிக்கலாம். பொரிச்சு வச்சுருக்க ஆனியனையும் அப்படியே தூவிடலாம். லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையுமே அப்படியே ஊற்றிடலாம். அப்படியே மேலால் அப்படியே தூவிடலாம். 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். உங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.